ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பெரியாரிய இடதுசாரி செயற்பாட்டாளர், எழுத்தாளர், பேச்சாளர் சூர்யா சேவியர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியாவையே வியக்கிற அளவுக்கு, இல்லைன்னா உலகமே வியக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருமணம் நடந்திருக்கு. நமது இந்திய அரசே எல்லா விதமான உதவிகளும் செய்கிறாங்க, சீர்ஸ்தானம் அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அம்பானிக்கும் அதானிக்கும் என்னென்ன சீர் செய்யணுமோ அந்த சீரெல்லாம் அந்த அம்பானி பையனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற விமர்சனம் வருது. ஃபேஸ்புக் ஓனர் வந்திருக்காரு, பில்கேட்ஸ் வந்திருக்கிறாரு, நம்ம சூப்பர் ஸ்டார் போயிருக்கிறாங்க, அந்த சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் போயிருக்கிறாங்க, சச்சின்னு எல்லோருமே அங்கே தான் குவிஞ்சிருக்காங்க. ஷாருக்கான், அமீர் கான் எல்லாரும் அங்கே போய் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த திருமணத்தை? இந்தியாவின் அடையாளமா, அங்கீகாரமா, பெருமையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த திருமணங்கிறது என்னது இந்தியாவை பொறுத்தவரை? ஒரு ஊதாரித்தனம் ஊரை அடித்து உலையில் போட்ட ஒரு கொள்ளை கூடாரம் நடத்தக்கூடிய ஒரு திருமணம். நீங்கள் இன்றைக்கு மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாமே ஒரே நாடு என்கிறார். ஆனால் இந்தியா 3 இந்தியா இங்கே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயிலிருந்து 2 லட்சம் 3 லட்சம் கோடி ரூபாய் வரை பணம் வைத்திருக்கக்கூடிய 4800 பேரை மட்டும் கொண்ட முதல் இந்தியா. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரை மாத வருமானம் பெறக்கூடிய ஒரு மத்தியதர வர்க்கத்தை கொண்ட 2வது இந்தியா 40 கோடி பேர். அதற்கு பின்னால் பொட்டி பிடிச்சிகளை தூக்கிக்கிட்டு புள்ள குட்டிகளை கூட்டிக்கிட்டு கொரோனாவில் ட்ரெயின் நான் விட மாட்டேன், ஆனால் இப்போ அயோத்திக்கு விடுவார், ஆனால் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவன் ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் விட மாட்டேன்னு சொன்ன அந்த மோடி, அவர்கள் 90 கோடி பேரை கொண்ட 3வது இந்தியா. இதுதான் இந்தியா. இந்த 137 கோடி பேர் இந்தியா இங்கே 3ஆக இருக்கிறது. அந்த 3வது பொருளாதார அடிப்படையில் இந்த 90 கோடி மக்கள் இன்றைக்கும் வறுமையில் இருக்கிறார்கள் என்று நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் வாசிக்கிறார். அவர்களுக்கு இப்போது சில கரிசனங்கள் வந்திருக்கிறது. 29 ரூபாய்க்கு அரிசி தாரம்னு சொல்லி. அன்னைக்கு கொரோனா டைம்ல எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரிசி கொடுங்கன்னு கேட்கும்போது தரல, தேர்தல் வரும்போது 29 ரூபாய்க்கு அரிசி தாரம்ங்கிறாங்க. ஆக இந்த திருமணம், இந்தியாவில் திருமணம் என்பது இது இந்திய பண்பாடு அல்ல. இந்திய பண்பாடு என்ற ஒரு பண்பாடே கிடையாது, அது வேற விஷயம். அது தமிழர் பண்பாடு இருக்கிறது, மலையாள பண்பாடு இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்திற்குமான தனித்தனித்த பண்பாடு இருக்கிறது. இது வெகு மக்களுடைய பண்பாடு அல்ல. இது வெகு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய, ஏழை எளிய மக்களை அவமானப்படுத்தக்கூடிய, உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு ஊதாரிகளுடைய கூட்டமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு 800 கோடி ரூபாய் செலவழிக்கக்கூடிய அந்த பணம் எங்கிருந்து வந்தது? அந்த பணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? அது பளிச்சுன்னு தெரியும். நீங்க இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியதன் மூலமாக அதை பூரா டீலர் வச்சிருக்கிறவர் பூரா அவர் தான். அப்ப அம்பானி, அதானி, இப்ப இது இந்தியா என்ற பெயரை கூட இவர்கள் மாற்றுவதற்கான, நம்ம ஏற்கனவே மாத்திட்டாங்க, பாரத்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற. அது நம்ம மேல பாரத்தை சுமத்துவதற்காக அவர்கள் பாரத் என்ற பெயர் வைக்கிறாங்க. நீங்க ஆனா இந்தியா என்ற பெயர் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக இருப்பதை கூட இவர்கள் அதானியா இல்ல அம்பானியா என்று கூட இவர்கள் மாற்றுவார்கள். அப்படித்தான் இந்த திருமணம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் திருமணம் என்பது அல்ல. ஒரு 2 பேர், ஒரு குடும்பம், அந்த குடும்பம் கூடி ஒரு இருவருக்கு ஆண் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளில் உறவுகள் கூடி எல்லாரும் நின்று அதை செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. பலரும் இந்தியாவில் திருமணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் வித்தியாசமாக மலையில போய் பண்ணுவாங்க, சிலர் கடலுக்கு கீழே போய் பண்ணுவாங்க. என்னென்னமோ ஒரு வித்தியாச வடிவங்கள்ல அது தங்கள் திருமணத்தை, தங்கள் காதலை வெளிப்படுத்துவார்கள். அதை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் ஒரு நாகரிகம் இருக்கும், ஒரு பண்பாடு இருக்கும். அந்த பண்பாட்டிற்கு முற்றிலும் விரோதமான ஒரு திருமணமாக இது நடக்கிறது. குறிப்பாக இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப விமர்சனங்களே என்னன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பேசுகிறார். உங்களுக்கு எதுக்கு 3 சர்வதேச விமானம் இருக்கு, 4வது எண்ணத்துக்கு? அது தேவையில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு ஓட்ட பிளைட் இறங்கக்கூடிய ஜாம்நகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அங்கீகாரம் கொடுத்து 146 விமானங்கள் இறங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை இங்கு செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு சாதாரணமான ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கு, தன்னை இந்தியன் என்று கருதி கொள்ளக்கூடியவனுக்கு அவர்கள் நடத்தக்கூடிய இந்த திருமணத்திற்கு நீங்க இன்னொன்னு மறந்துடக்கூடாது. கொரோனா காலத்துல குடும்ப அந்த திருமணத்துக்கு எத்தனை பேர் வரணும், 50 பேர் வரணும், 10 பேர் வரணும், 20 பேர் வரணும் என்று கட்டுப்பாடு விதித்தார்கள். ஒரு நோய் பரவுகிறது, தொற்று பரவுகிறது, அதை ஒட்டி கூட்டம் கூடக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது தான் இதுவும் ஒரு வகையான நோய்.
இந்தியாவில் இவ்வளவு கோடி பணம் செலவழித்து ஒரு நபர் திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் அது ஆடம்பரம் என்று கூட எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு அருவருப்பானது, ஒரு ஊதாரித்தனமானது. அந்த ஊதாரித்தனத்தை இந்திய சமூகம் ஏற்காது, தமிழ் சமூகம் அதை ஏற்காது. ஆனால் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக, அதாவது நீங்கள் இதை அருவருப்புங்கிறீங்க தமிழ் மண்ணில் இருந்து, ஆனால் இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிலதிபர்களும் உலகத்தில் உள்ள அனைத்து பணக்காரர்களும் இது வர்றாங்க. யாருக்குமே இது ஒரு சமூக குற்றம்ங்கிற உணர்வு வரலையா? எல்லாரும் அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாள் இவ்வளோ பேர் பசியில் இருக்கிற அந்த நாட்டில் இவ்வளோ கோடி செலவில் இப்படி ஒரு ஆண் பெண் சேருவதற்கு இவ்வளோ பெரிய செலவு திருமணம் தேவையா? இவ்வளவு ஆடம்பரமாக காண்பித்து கொள்ளலாமா அப்படிங்கிற அந்த விஷயமும், இதுக்கு இந்திய கவர்மெண்ட்டே துணை புரியுதுங்கிறதும் நடக்குது. இதை யாருமே விமர்சனமாக முன்வைக்கலையே, இன்க்ளூடிங் காங்கிரஸ் கூட விமர்சனம் வைக்கல. காங்கிரஸ் கூட அதை விமர்சனம் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. போகலைன்னா ஈடி வரும், ஈடி வரலைன்னா அடுத்து சிடி வரும். ஈடி சிடியில் மாட்டினவன் பூரா அங்கே போய் நிற்கிறேன். நீங்கள் அப்புறம் எப்படி மிரட்டுனா போத்தானே செய்வாங்க? நீங்கள் ஒரு திருமணத்திற்கு ஒரு அன்பின் அழைப்பில் இல்லை, இவர்கள் எல்லாம் அதானி அம்பானியோட சேர்ந்து கூட்டு கொள்ளையடித்தவர்கள், இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் மக்களால் பிரபலம் அடைந்தவர்கள், ஏதோ ஒரு வகையில் தங்கள் திறமையால் சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டவர்கள். இவர்கள் எல்லோரும் நான் தான், எங்களுக்கானவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வது, அவர் அடையாளப்படுத்திக் கொள்வதும், அதே போல இவர்கள் எல்லாம் வரிந்து கட்டி அங்கு போய் நிற்பதும். நீங்க இப்ப இந்த நம்ம ஊர்ல கஞ்சா வித்த ஒரு ஆள் இருக்கான்ல, யாரு, ஜக்கி வாசுதேவ், கஞ்சா வித்த தானே ஆரம்ப காலத்துல கஞ்சா வித்த ஒரு ஆளு. அந்த கஞ்சா வித்த ஒரு வியாபாரி, கஞ்சா வியாபாரி, அதுக்கு பின்னாடி நான் காவிரியை மீட்க போறேன்ட்டு அந்த ஆளு கிளம்பும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சினிமா நடிகர்களும் போய் அங்கே போய் நின்னாங்கல்ல. இது இந்த மாதிரியான இந்த நபர்கள், இந்த கூட்டம் என்பது இப்படித்தான் இது அலைந்து கொண்டிருக்கும். இந்த கூட்டத்திற்கும் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள், வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், உணவில்லாதவர்களுக்கும், வேலை இல்லாதவர்களுக்கும், இல்லை இவர்களை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத ஒரு கூட்டம் கூடி அது கூடி கழிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய அது திருமணமும் கிடையாது. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் அந்த கடவுள் சன்னிதானத்துல போய் நின்று கடவுளை வணங்கி ஒரு தாலியை கட்டி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அந்த ஏற்பாடு என்பதே இங்க இது ஒரு அநாகரிகமான ஒரு செயல்பாடு தான். அதை ஒரு அரசாங்கம் அதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது நிச்சயமாக மக்களுக்கான அரசாங்கம் அல்ல. இது அரசாங்கம் இதை தடுத்திருக்க வேண்டும். இந்த மாதிரியான முறையில் திருமணத்தை செய்யாதீர்கள். இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்காது. இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை எள்ளி நகையாடக்கூடிய விஷயமாகத்தான் அது இருக்கும் என்று ஒரு அரசாங்கம் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அரசாங்கம் அப்படி சொல்லாது. அது ஆடம்பரங்கள். நீங்க தமிழ்நாட்டுல மறந்துடக்கூடாது, ஒரு வளர்ப்பு மகன் திருமணம்னு ஒரு ஆடம்பர திருமணம் நடந்தது. வளர்ப்பு மகன் திருமணம், அதனால் ஆட்சி அதிகாரமே பறி போனது. மறந்துவிடக்கூடாது. அந்த திருமணத்தை தமிழ்நாட்டுல யாராவது ரசித்தாங்களா? எல்லாருமே அருவருப்பாக அதை பார்த்தார்கள். அவர்கள் உடுத்திய உடை, அவர்கள் போட்ட நகை, இதெல்லாம் அந்த நடந்து கொண்ட முறை, இவை எல்லாமே. ஆனால் இன்றைக்கு நீங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா அம்பானியினுடைய அல்லக்கையாக இருக்கிறார், அதானி போட்ட புழுக்கையாக இருக்கிறார். எனவே இவர்கள் கார்ப்பரேட் கைக்கூலிகளாக இருக்கிற பொழுது அந்த கார்ப்பரேட் எடுபிடிகளாக இந்திய பிரதமரில் இருந்து அந்த கட்சி, அந்த RSS சித்தாந்தம், இவை எல்லாம் இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட அருவருப்புகள் இந்த நாட்டில் நடந்தேறுவது அப்படிங்கிறது நடந்தேறி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இதை இந்திய மக்கள் ரசிக்க மாட்டார்கள், தமிழக மக்கள் ரசிக்க மாட்டார்கள். இது வெகு மக்களுக்கு எதிரான, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு பண்பாட்டு வன்முறை. இதை ஒரு பண்பாட்டு வன்முறையாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு இலக்கியங்களிலோ வேற எதுலையுமோ இந்த பண்பாடுகளிலோ இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு திருமணத்தை அரசு அதிகாரத்தினுடைய அரசு இயந்திரம் அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு நீங்க ஒரு விஷயத்தை நாம் யாருக்கான ஆட்சி நடக்கிறது என்று நீங்கள் அனுமானிக்க வேண்டுமானால், எந்த ஒரு வர்க்கம் அந்த சமூகத்தில் அந்த அதிகாரத்தை எல்லா வகையிலும் சர்வ சுதந்திரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த வர்க்கத்தினுடைய ஆட்சி அங்கே நடைபெறுகிறது என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். அதுதான் இப்ப பார்க்கிறது. இவர்களுடைய இந்த கார்ப்பரேட் ஆட்சி என்பது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் எடுபிடிகளாக பாஜகவும் RSSம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் கையில் அரசாங்கம் இருக்கிறது. இதே வேறு ஒரு அரசாங்கம் மாறி இருந்தால் கூட என்ன நடந்திருக்கும் என்றால், இது அதற்குத்தான். நீங்க சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் கூட அதை கண்டிக்கவில்லை என்று சொல்லி, நீங்க காங்கிரஸ் கூட அதை கண்டிக்கவில்லை என்று. ஆனால் அதை கண்டித்திருக்க வேண்டும். இந்த முறை
இதை அவர்கள் கண்டிக்கிறார்களோ கண்டிக்கவில்லையோ ஏதோ ஒன்று, ஆனால் இந்திய மக்கள் நிச்சயமாக இதை கண்டிப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் கூடி கூத்தாடக்கூடிய அத்தனை செலவுகளும் இவர்கள் போடக்கூடிய பெட்ரோலில் இருந்து கொடுக்கப்பட்ட பணம். நம்ம மொய் செஞ்சிருக்கோம். நம்ம போடுற 100 ரூபாயில அதானிக்கு அம்பானிக்கு நம்ம தான் என்ன செய்யறோம், காசு போடுறோமே ஒழிய அந்த காசை வாங்கி உழைச்சவனுக்கு தானே சார் தெரியும். உழைச்சவனுக்கு தானே அந்த பணத்தினுடைய வழி தெரியும். அவன் ஊதாரித்தனமாக பணம் சேர்ப்பவன், அதிகாரத்தை பயன்படுத்தி பணம் சேர்ப்பவன். நீங்க அவனுக்கு சலுகைகளை செய்து கொடுத்து கொண்டு இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட கேடுகள் இது போன்ற வேலைகள், அந்த பணத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாத, பணத்தை எந்த முறையில் வருகிறது என்பதே தெரியாத ஒரு நபர்கள் நடத்தக்கூடிய ஒரு கேலி கூத்தை இந்த கோமாளிகளுடைய ஆட்சி அனுமதித்திருக்கிறது. அது அருவருப்பானது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ட்ரம்ப்போட பொண்ணெல்லாம் கலந்துருக்காங்க போல. இதுல ட்ரம்ப்போட பொண்ணு வந்திருக்கிறாங்க. பைடனுக்கு அந்த ரிஹானான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்திருக்காங்கல்ல, அந்த அம்மா தான் போன தடவை பஞ்சாப் தேர்தலில் விவசாயிகள் போராடுகிற பொழுது அந்த அம்மா போட்ட ஒரு ட்விட்டில் தான் உலகம் பூரா எல்லாரும் வந்தாங்க. உலகம் பூரா எல்லாரும் வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த போராட்டத்தினுடைய தன்மையை வேற ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்தார்கள். அந்த அம்மாவும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அந்த அம்மா கலந்துக்கிறதுக்கு 74 கோடி ரூபாய்க்கிறாங்க. அப்படி 74 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அந்த அம்மாவே வருமா? அந்த அம்மா அதை வைத்து வருமானம் ஈட்டுகிறது. அப்ப ஒவ்வொருத்தரும் வந்தவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து ஒரு திருமணத்திற்கு போவதற்கு அது அன்பின் பேர்ல போவாங்க. இவன் தான் போய் மொய் செய்வான். ஆனா இவன் மொய் செஞ்சு எல்லாரையும் ஆளை கூப்பிட்டான்னு சொன்னா அதுக்கு பேர் கல்யாணமா? எல்லாரும் போய் ஒரு மொய் செய்வா. மொய் என்றதற்கே ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல. தமிழ்நாட்டுல மொய்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மொய்க்கு யாருக்கு மொய் செஞ்சாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாருக்குமே நிலம் யாரிடம் இல்லையோ அவர்களுக்கு மொய் செய்யும் பழக்கம் தான் தமிழ்நாட்டினுடைய பழக்கம். நிலம் இல்லாதவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நீங்க சலவை தொழிலாளிகளாக இருப்பார்கள், அல்லாட்டி முகச்சவரங்கள் செய்யக்கூடிய சிகை அலங்காரம் செய்யக்கூடியவர்களுக்கு நிலம் இருக்காது. எனவே என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிகை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு திருமணம் வைத்து அந்த ஊர்ல பத்திரிகை கொடுக்கிற பொழுது எல்லாரும் கூடி நின்று என்ன செய்வாங்க, மொய் செய்வார்கள். மொய் என்பதற்கு என்னன்னா ஒன்றின் மீது எல்லோரும் கூடி நிற்பது. அதனாலதான் அதுக்கு பேர் மொய். நீங்க தின்பண்டத்துல ஈ மொய்க்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு அழகான பொண்ணு பார்த்தா எல்லாரும் கண்ணு மொய்க்கும் அப்படிப்பாங்கல்ல, அதான் மொய். ஒன்றை சுற்றி எல்லோரும் நிற்பதற்கு பேர் மொய். அப்படின்னா எந்த ஒன்று அப்படின்னு சொன்னா, அந்த ஒன்று எவனிடம் இல்லாதவனாக இருக்கிறானோ அவனை சுற்றி நிற்பதற்கு பேர் தான் மொய். அதற்கு பேர் தான் திருமணம். ஆனால் இருப்பவனை நோக்கி அவன் காசு கொடுத்து எல்லாரையும் கூட்டி கொண்டு அதை நிப்பாட்டி வைக்கிறான்னா அதுக்கு பேரு திருமணம் அல்ல. அதுக்கு வேறு என்ன பேருன்னு நம்ம வைக்க முடியாது. ஆனால் இது ஒரு மோசமான ஒரு செயல்பாடு என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது திருமணமே அல்ல. அது மட்டும் இல்லை, இது உலக பணக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி ஆயிருமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. இப்போ உலக பணக்காரர்களாம் கூப்பிட்டு இப்படி நம்ம பண்ணலாம், செயற்கையாக ஒரு காட்டை எங்கள் கவர்மெண்ட்டை உருவாக்கி தருது, செயற்கையாக ஒரு இடத்த உருவாக்கி தருது, இதற்காக இந்தியாவில் உள்ள பிரபலங்கள் எல்லாத்தையும் எங்கள் கவர்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இடியோ சிடியோ எதையோ பயன்படுத்தி கூப்பிடுதுங்கிறப்ப உலகத்தில் இருக்க எல்லா தொழிலதிபருக்கும் இருக்கிற பணத்தை வச்சு என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கூத்த ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு முன்மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாதே. ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உலகத்தில் இருக்கணுக்கெல்லாம் ஃப்ளைட்டு வச்சு கூப்பிட்டு 2500 வகை உணவு வகையில் வைத்துக்கிட்டு 1650 கோடி ரூபாய்க்கு 3 நாளைக்கு மட்டும் செலவு பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி வரேன் போகிறவனுக்குலாம் 84 கோடி 100 கோடி 150 கோடி ரூபா பணம் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி இந்த ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு கல்யாண வீட்டில் சந்தோஷப்படுத்துவாங்க. இந்தாங்க உங்களுக்கு 50,000 ரூபா 60,000 அது மாதிரி வாங்க வாங்க. அவன் ட்ரம்ப் பொண்ணுலாம் ஸ்டாண்டப் காமெடியன் போல பணம் கொடுத்து நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் டான்ஸ் ஆடுறாங்களோ வந்தவங்களாம், பணம் கொடுத்தவங்கலாம் டான்ஸ் ஆடுறது காரணம் அதான். ஓகே ஓகே. ஏன்னா பணம் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, நீங்க கருப்பையா மூப்பனார் தம்பி கல்யாணத்துல ஜெயலலிதா அம்மையார் போய் ஆடிட்டு வந்தாங்கல்ல, சமீபத்தில் நம்ம பார்த்தோம்ல, காசு கொடுத்து தானே ஆடினாங்க. அதனால அந்த ஆட்டங்கள் எல்லாம் ஒரு இல்லை, அது அவங்க திரைப்பட நடிகைகள் ஒரு நடன நிகழ்ச்சி அவங்க ஆடுனாங்கிறது வேற. இப்போ சிவாஜி கணேசன் முன்னாடி தானே முதல் அரங்கேற்றமே நடந்தது ஜெயலலிதா அம்மையாருக்கு. திருமண வீடுகள்ல ஒரு நடிகர் நடிகைகள் போய் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த நடனம் ஆடுவது என்பது இருந்தது. அதற்கு நான் உதாரணம் சொல்றேன். கடைசியாக கற்பையா மூப்பனாருடைய குடும்ப திருமணத்துல போய் ஜெயலலிதா அம்மையார் ஆடிட்டு வந்தாங்கன்றது கடைசியா நடந்தது. ஆனா அது பணம் பெற்றுக்கொண்டு ஆடிய ஒரு ஏற்பாடு தான். ஆனா என்னன்னா, இவர்கள் எல்லாமே இவங்க பூரா போனதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு பணம். 800 கோடி ரூபாய்க்கு என்ன சார் செலவு? 800 கோடி ரூபாய் ஒருத்தர் செலவழிக்கிறாருன்னா என்ன, அதுக்கு என்ன செலவு, அதனுடைய அந்த செலவினங்கள் எப்படி அவனுக்கு அந்த பணம் வந்தது,
அது எந்த வகையில் செலவு செய்யப்பட்டது, அதெல்லாம் என்னுடைய குடும்ப ஏற்பாடு அப்படின்னு சொன்னா, இவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு நபர் இருக்கிறார், இல்ல ஒரு அட்லின்னு ஒரு நடிகர் போய் அங்கே ஒரு டைரக்டர் போய் அங்கே நிக்கிறாரு, அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. அது எல்லாரும் பார்த்ததுனால அவருக்கு அந்த புகழ் என்பது கிடைச்சிருக்கு, பணம் என்பது கிடைச்சிருக்கு. அவர் அப்படின்னா மக்களுடைய செல்வாக்கில் உள்ளவர்கள் தான் அங்கே போய் நிக்கிறாங்க. அவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான மக்கள் வறுமையில் வாழக்கூடிய ஒரு நாட்டில், உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டில், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டில், அப்படிப்பட்ட நாட்டில் இது போன்ற ஒரு ஆடம்பர திருமணம் என்பது ஒரு அடாவடித்தனம், ஒரு அராஜகம், ஒரு இந்தியாவிற்கு ஒரு அவமானம். இதை வந்து இதுதான் ஒரு கூத்து, இந்த கூத்தைத்தான் இவர்கள் நடத்துவார்கள் என்று சொன்னால், இதை ஒரு அரசாங்கம் அதற்கு எல்லா வகையான உதவியும் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு காலம் பதில் சொல்லும். நிச்சயமாக இந்திய மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது உழைக்கும் மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஆனால் இது ஏதோ திருமண முன் வைபவ நிகழ்வாம். இப்படி நிகழ்வுலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. கல்யாணம் ஜூன் மாதம் தானாமே, ஜூன் ஜூலை தான் நடக்குதாமே. இது வந்து திருமண முன் வைபவ நிகழ்வாம். இன்னும் அதுக்கடுத்து என்னென்னக்கெல்லாம் இந்த மாதிரி பிரம்மாண்டம் பண்ண போறாங்கன்னு தெரியல. சில செட்டப் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, திருமண முன் வைபவம், நிச்சயதார்த்தம்ங்கிறதுல சில இடங்கள்ல திருமணத்தை வந்து பெருசா கொண்டாட மாட்டாங்க. நிச்சயதார்த்தம் என்பதுதான் பெரிதாக நடத்துவாங்க. சில இடங்கள்ல நிச்சயதார்த்தம் யாருக்கும் தெரியாது, குடும்பத்திலே கூடி முடிச்சிருவாங்க. அதற்கு பின்னாடி திருமணம் என்பது விமர்சையாக நடத்துவார்கள். என்ன விமர்சையாக நடத்தி, நானே உதாரணமா இருக்கிறேன். நான் என்ன செலவழிச்சேன், நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தீங்கல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே வந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சாரு. என்ன செலவழிச்சோம், எல்லாரும் கூடுனா அங்கிட்டுக்குள்ள ஒரு கறிச்சோத்தை போட்டோம், சாப்பிட்டோம், எல்லாரும் கலைஞ்சு போயிட்டோம், அவ்வளவுதானே திருமணம். அதுக்கு என்ன ஒரு பெரிய செலவானது? ஒரு குறைந்தபட்ச செலவை நாம் என்ன செய்தோம். அதை என்னிடம் பல தலைவர்கள், நீங்க முக்கியமாக நான் சொல்கிறேன், நீங்க ஆசிரியர் வீரமணி, நல்லகண்ணு, சிபிஎம் தலைவர்கள், இவர் தொல் திருமாவளவன், இது போன்ற எல்லாரும் அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் திருமணத்திற்கு முன்னாடி என்னிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? திருமணம் ஆடம்பரமாக நடத்தக்கூடாது, பெரியார் திடலில் நடத்தக்கூடிய திருமணம் முக்கியமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. பெரியார் வந்து திருமணத்திற்கு பெரிய அளவிற்கு செலவுகள் செய்வதை விரும்பாதவர். இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம அந்த குணத்தில் உள்ளவர்களும் கிடையாது, அந்த அளவுக்கு செலவழிக்கிறதுக்கு நம்மகிட்ட பணமும் கிடையாது. ஆனால் வருபவர்களை உபசரிப்பதும், அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் வயிறு நிறைய உன்று மனம் நிறைய வாழ்த்தி விட்டு செல்வதும், இது அந்த திருமணம். அப்படித்தான் நீங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் பொதுக்கூட்டம் நடத்த முதலமைச்சர் போகிறார். அதற்கு ஒரு சில படி கோடிகள் செலவாகிறது. மக்களை கவர்வதற்காக அந்த வேலைகள்லாம் செய்யறாங்க. அவர் திருமணத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் வந்தீங்கல்ல, என்ன செலவழிச்சோம், இப்படித்தான். அப்படிப்பட்ட திருமணங்களில் முதலமைச்சர்கள் போய் கலந்து கொள்கிறார்கள் என்கிற பொழுது, இதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களுடைய அந்த அந்த சிறந்த முன்னுதாரணம். ஆனால் இது போன்ற ஊதாரித்தனங்களில் போய் ஈடுபட்டு கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை கொட்டி இவ்வளவு பேரை கொண்டாந்து வைத்துக் கொண்டு அதை ஊடகங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இதுதான் பெரிய திருமணம் அப்படி என்பதெல்லாம் கிடையாது. இதுதான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய கூத்து. 800 கோடி கூத்து என்று வேணால் பெயர் வைக்கலாம், 800 கோடி கூத்து என்று வேணால் பெயர் வைக்கலாம். 800 கோடியா 1500 கோடியா சொன்னாங்க. கரகாட்டக்காரன் கவுண்டமணி ஜோக்கு தான் நான் வருது. அது என்னடா 36 வயசுக்கு அப்புறம் எவனும் தாண்ட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் பிறந்துட்டீங்களா, நாங்கள்லாம் தேவையில்லாமல் பிறந்துட்டோமான்னு அந்த கரகாட்டக்காரரில் கிண்டல் அடிப்பாப்புல. ஆனால் அவர் கிண்டல் அடிக்கிறது சாதாரண சினிமா நடிகர்கள் பிறந்த நாள் கொண்டாடுறதையே அப்படி கிண்டல் அடிப்பாப்புல. நீ என்னடா உங்களுக்குலாம் பிறந்த நாள் போஸ்டர்னு. ஆனால் இந்த கூத்தெல்லாம் இப்போ கவுண்டமணி ஏதாவது படம் நடிச்சார் செம காமெடியாக இருக்கும். பாவம் அவர் இப்போ படம் நடிக்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1500 கோடி அருவருப்பு, 1500 கோடி கூத்து, ஒரு தேசிய அவமானம். இந்த ஒரு விஷயத்தை, இவ்வளோ மோசமான விஷயம் நடைபெறுவது என்பது உண்மையில் வன்மையில் கண்டிக்கத்தக்கதுங்கிற உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.